வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ல இருக்கிற ஒரு 2 அப்டேட்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள டீடைலா பேசலாம். ஸோ எல்லாருமே மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 கேள்வி. ஸோ இப்போ அதிகமாக கமெண்ட் லிஸ்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், நேரில் கேட்கறதா இருக்கட்டும், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி சாருக்கு பெயில் எப்போ அப்ளை பண்ணுவாங்க? ஸோ நீங்கள் சொன்ன டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அடுத்த வாரம் சொன்னீங்க, அடுத்த வாரம் திங்கக்கிழமை பிறந்தாச்சு. ஸோ எப்போ அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் எப்போ கொடுக்க போறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 45 நாள் ஆகும். ஸோ 45 நாளைக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அந்த 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் வந்து கரெக்டாக முடிவடையுது. ஸோ எப்போ வேணாலும் இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாரும் பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நம்பிக்கை வந்து வீண் போகாது. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்திலேயே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த ஹியரிங்க்கும் வந்து டேட் வந்துடும். கண்டிப்பாக அந்த ஹியரிங்கில் வந்து எம்டி சார் வந்து வெளியே வந்துருவாங்க. இதில் வந்து உத்தரவாதமே கொடுக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு நம்பிக்கையாகவே இருங்க. இந்த வீக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுருவாங்க. அந்த போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அடுத்தடுத்த வீடியோ நான் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கப்புறமா எல்லாருமே ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறது என்னன்னா எம்டி சார் வெளியே வரணும். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பேமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம சப்போர்ட்டாக மட்டுமே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க வேணாம். இதில் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் உண்மையாகவும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது உண்மையை மட்டும் தான் நம்ம சேனலில் போது சொல்லுவோம். ஸோ எப்படி பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து எம்டி சார் வெளியே வந்தாலும் வெளியே வரலைனாலும் சரி, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ கோர்ட் வந்து சும்மா விட்டுறாது, கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விட்டுறாது. ஸோ எதில் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ, எம்டி சார் பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களை வெளியே அனுப்புவாங்க. இல்லை அவங்க குற்றமே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஸோ மக்களுக்கு என்ன செய்யணுமோ, மக்களுக்கு நல்லது செய்யணுமோ அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல செய்வாங்க. அதை நம்ம உறுதியாக சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட விட்டுருவோம், கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அதை தெரியப்படுத்துகிறேன். ஸோ நான் மறுபடியும் மைவி3 ஆட் மெம்பருக்கு எல்லாரும் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருங்க. எல்லாரும் ஒரு நம்பிக்கையாக இருங்க. நம்மளோட எதிர்பார்த்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. ஸோ இந்த வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. எப்போ வேணாலும் போடலாம், இன்றைக்கி போடலாம். ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி யாரையும் பார்த்து ஏமாந்துட வேணாம். நம்ம ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கும், பொறுமையாகவே இருங்க. எதுவாக இருந்தாலும் இந்த ஹியரிங் முடிஞ்சதுக்கப்புறம் எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசி தேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்டி சாரே பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்டுங்கிறத அவங்களே பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற நல்ல தகவல் கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான தகவலோட, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.